guys, நான் உங்க ஜேவி. So welcome to JV's vlog. So இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணும்போது இவங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இவங்க உங்க பசங்களான்னு வர நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து இவங்க யாருன்றது வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வந்து இவங்க வந்து ஆக்சுவலி வந்து பக்கத்து வீடு நெய்பர்ஸ், எங்களோட நெய்பர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து சின்ன வயசுல தான் வந்து இங்க தான் இருக்காங்க. சோ இப்போ வந்து அவங்களே இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்க போறாங்க. ஹாய், என் நேம் வந்து லேகா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் நிஷிதா. நான் 2nd ஸ்டாண்டர்ட். சோ வந்து இவங்க 8 months நல்ல வேலை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி விழுது. சோ வந்து ஆக்சுவலி இவங்க சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கறனால வந்து இவங்க ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்களே வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க. நான் வந்து 8 monthsல இருந்து இங்க தான் இருக்கேன். எங்க அம்மா சொல்வாங்க, எனக்கு தெரியாது, நான் சின்ன குழந்தை அப்போ எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொல்வாங்க 8 monthsல இருந்து ஏன்னா வந்து எனக்கு வந்து எங்க வீட்டோட இங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாருமே வந்து விளையாடுவாங்க ஜாலியா. எங்க கூட வந்து செம ஜாலியா இருக்கும். இங்க நெக்ஸ்ட் வந்து இவ வந்து 8 monthsல இருந்து வந்திருக்கா. இவ வந்து பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கா. ஆனா இவ ஏன் இங்க இருக்கான்னு நீங்களே கேட்டுக்கோங்க. இருக்கிறது பெரிய இவதான். சொல்லுங்க. தெரியாது, நான் இங்க தான் பிறந்தேன். எனக்கே யாரும் தெரியாது. அம்மா அப்பா கூட சொன்னது நானே ஆனா எனக்கு வந்து ஏன் இருக்கனே தெரியல. இங்கதான் இருக்கேன் அப்படின்னு புரியாம மாதிரி சொல்றேன். சோ அதே மாதிரி வந்து என்னோட பேரண்ட்ஸும் வந்து இவங்களை ரொம்ப வந்து பத்திரமா வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. சோ ஒருத்தங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அது என்னோட பையங்களுக்கு வாங்கி கொடுத்தாலே அவங்க எரிஞ்சு சண்டை போடுவாங்க. அது யாரும் இல்ல, என்னோட சின்ன தங்கச்சிக்கா பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. எஸ், ஆப்வியஸா வந்து எல்லாருக்குமே அப்படி வந்து இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து வேற ஒரு குழந்தைங்களை வந்து ரொம்ப கொஞ்ச நாளும் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். சோ அவ யோசிக்கிறது வந்து நியாயம் தான். இவதான் வந்து தேவையில்லாம எங்க வீட்டுக்கு சண்டை வர வைக்கிறது இவளாலதான் வந்து காரணம் வருது. சோ அது வந்து இந்த ஒரு டைலாக்ட சொல்லிட்டு இருப்பா. சோ மத்தபடி வந்து இவங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இவங்க வரலனாதான் நாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னடா இவங்க வந்து இன்னைக்கு இன்னும் வரலையே, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தா என்கிட்ட சண்டை போடுவாங்க, நான் இல்லனா கேட்கும். இவன் இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை. சோ அந்த மாதிரிதான் இங்க வந்து ஓடிட்டு இருக்கு. ஈவன் எல்லாருமே வந்து இவ திட்டினா, பை சான்ஸ் இவ திட்டினா கூட அடுத்த செகண்ட் வந்து இவ இல்லனாலும் எனக்கு வந்து ஃபீலிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து இதுதான். இவ வந்து கொஞ்சம் பெரியவள ஆனதுல இருந்து ஒரு இப்பெல்லாம் கொஞ்சம் அவ்வளவு வர்றது கிடையாது. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் அவங்க அக்கா எல்லாம் இருக்கிறதுனால வந்து இங்க அவ்வளவு வந்து வர்றது கிடையாது. எப்பயாவது வருவா. நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். எப்பவுமே இவ இங்கதான் இருப்பா, இங்கேயே சாப்பிடுவா, இங்கேயே தூங்குவா. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை நான் வந்து என்ன விஷயம்னா என்ன விஷயம்னா இவ வந்து நைட்ல வந்து போயிடுவா. அதனால பேம்பர்ஸ் போட்டு தூங்க வைக்கிறது. வயசாகுது இன்னும் கூட பெட்ல பேம்பர்ஸ் போட்டு தான் தூங்குவாங்க. சோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நைட் தானா வர பேசுவா. 10 இருந்து பேம்பர்ஸ் போடுவா. இவதான் பேம்பர்ஸ் போடுவா. இவ யாரு பேம்பர்ஸ் போடுவா உங்களுக்கு தெரியும். இவதான் பேம்பர்ஸ் போட்டு தூங்குவா. அப்புறம் நைட் ஃபுல்லா ஒளருவா, என்னென்னமோ பேசுவா. திடீர்னு எழுந்துப்பா, திடீர்னு என்னென்னமோ சாம்பார் கோல்ச தாங்க அப்படி நைட் சொன்னா அது வந்து ரியலா சொன்னாங்க நைட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவகிட்ட இருக்கும். சோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு கியூட்டான விஷயம்னால இவள வந்து இங்க துரத்துறதுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. எனக்கு துரத்தி விட்டாலும் எங்க போவா இவ? சோ வந்து அந்த மாதிரி நாங்க வந்து என்னோட நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே கலந்துருக்கோம். நெய்பர்ஸ் இல்ல, friends and family.
ஃபர்ஸ்ட் நெய்பரா இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. சோ ஸ்டூடண்ட் நான் சொல்றேன் நான் சொல்றேன் பாருங்க. இவங்க அம்மா வந்து எங்க அம்மா தங்கச்சி மாதிரி ஓகே. நான் வந்து இவதான் தினமும் இங்க படுத்துப்பா. ஆனா நான் வந்து படுத்துப்பேன். ஆனா வந்து ஒரு டைம் தான் படுத்துருக்கா. அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேரும் வருவாங்க. அவ லீவ் டைம்ல வருவா, இவ எப்பவுமே லீவா இங்க இருக்கிறது இவ லீவா வந்து எடுத்துப்பா. சோ அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். சோ ஆக்சுவலி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படிதான். சோ சொல்ல போனோம் அப்படின்னா வந்து நாங்க வந்து யாரையுமே வந்து இவ்வளவு க்ளோஸா நாங்க வந்து பார்த்ததே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் தவிர இவங்க ஊர்ல இருக்கவங்க தூக்குவாங்க. ஆனா அவ்வளவா பிடிச்சது இல்ல. நான் எங்களை தூக்குவோம்னா அப்படி பிடிச்சிக்கிட்டா வீட்டுல தூக்கி வச்சுக்கிட்டேன். சின்ன வயசுல வந்து 8th monthல வந்து எங்க ஜீவிதா அக்கா வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து கொஞ்சினாங்களா. அதெல்லாம் எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. இவள ஜீவிதா அக்கா கிடையாது, இவள ஜீவிகா. நாங்க வந்து வீட்டுல ஜீவிதா தான் கூப்பிடுவோம். ஆனா வெளிய நான் ஜீவிதா தான் கூப்பிடுவேன். சோ ஓகே फ्रेंड्स, சோ முன்னாடியே நான் ஜீவிதா தான் கூப்பிடுவேன். கொஞ்சம் நான் சொல்லிடுவா உடனே இதுக்கு மேல வர வீடியோஸ்ல எல்லாம் நாங்க ரெண்டு பேர் வரோம். இதுக்கு மேல வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துச்சுன்னா இவங்க கண்டிப்பா வந்து வருவாங்க. நீங்க அத நீங்க பாப்பீங்க. இப்ப கண்ணு கட்டுதே. நீங்க கொஞ்ச நேரம் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க என்னென்ன இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதனாலதான் இவங்க இங்கேயே இருக்காங்க. எங்க வீட்டோட ரவுடி பேபினா வந்து இவதான். இந்த வீட்டோட அமைதியான பொண்ணுனா அது நான் தான். இந்த வீட்டோட அடிக்கிற பொண்ணு தான் இவதான். இந்த வீட்டோட மூத்த பொண்ணுனா இவதான். இந்த வீட்டோட ஏத்து பொண்ணுனா இவதான். இந்த வீட்டோட கடைக்குட்டி சல்லனா அது அவங்க. ஓகே फ्रेंड्स, சோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இவங்க பேசிட்டே தான். இந்த உலகத்தோட சல்லனா நீங்க தான். இதோட வந்து நம்ம அதை முடிச்சுக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேரும் காட்ட வேண்டியது கடமை தான். நான் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். இவங்க ரெண்டு பேரோட நெய்பர்ஸ்க்கு ஃபேமிலி. இப்போ ரொம்ப சீன் போடுறாங்க. ஆமா, ரொம்ப பண்றா. சோ வந்து நம்ம இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். நான் வர வீடியோஸ்ல வந்து நானு என் தங்கச்சி ரெண்டு பேரும் வராங்க. கண்டிப்பா வந்து வருவாங்க. சோ அப்பமா நிறைய பேர் வந்து இவ பேர் அழகுமயிலா நிக்ஷிதாவான்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாபு அழகுமயி நீலா நட்சத்திரா அப்படி நிறைய பேர். ஆனா உண்மையான நேம் வந்து நிக்ஷிதா. அப்புறம் நீலா வச்சு காமிக்கிட்டா உங்களுக்கு. ஓகே சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை गाइस.